This is class 10 maths exercise 3.14 question number 2. The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots, find subdivision 1 la pathina 1 by alpha plus 1 by beta. First of all, in the equation oda roots வந்து alpha and beta இல்லையா? So இங்க a equal to 2, b equal to minus 7 and c equal to 5. Okay, then the sum of the roots alpha plus beta equal to என்ன இதோட roots வந்து alpha and beta இல்லையா? minus b by a that is equal to minus of minus 7. இங்க b வந்து minus 7 by 2 that is 7 by 2. Minus into minus plus ஆயிடும். And the product of the roots alpha beta equal to c by a. இங்க c வந்து 5, a வந்து 2. Okay. Now, subdivision 1 ல 1 by alpha plus 1 by beta equal to alpha and beta calcium எடுத்தா alpha beta தான் வரும். So, beta into 1 beta, alpha into 1 alpha. So, மேல வந்து alpha plus beta, denominatorல alpha beta. So, alpha plus beta க்கு பதிலா நம்ம ஒரு 7 by 2 போட்டு விடுவோம். என்ன நம்ம எடுத்து வச்சிருக்கோம் values. And alpha beta is 5 by 2. So, 7 by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 5 by 2 reciprocal எடுத்து multiply பண்ணிடுவோம். அதாவது 2 by 5. 2 cancel பண்ண பிறகு இதோட வேல்யூ வந்து நமக்கு 7 by 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சப்டிவிஷன் 2ல ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் வந்து ஆல்பா இன்ட்டு பீட்டா தான், அதாவது ப்ராடக்ட். தென் ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். ஸோ இதை ஃபர்தராக ஆல்பா ப்ளஸ் பீட்டா டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா அப்படின்னு எழுதிடுவோம். கீழே ஆல்பா பீட்டா தான் இருக்குது. ஸோ ஆல்பா ப்ளஸ் பீட்டானோட வேல்யூ வந்து 7 by 2. ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போட்டுக்குவோம். மைனஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா வந்து 5 by 2 பை அகெயின் ஆல்பா பீட்டாக்கு பதிலாக இன்னொரு 5 by 2. ஓகே, நவ் இதுக்கு ஸ்கொயர் பண்ண பிறகு, அதாவது 7 by 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 7க்கு ஸ்கொயர் பண்ணால் 49, 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 அண்ட் 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். மைனஸ் 5 கடியில் ஒரு 1 போட்டுக்கலாம் பை 5 by 2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான் வரும். ஸோ எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிற 49 அப்படியே போட்டுக்கலாம். திஸ் இஸ் 4 5s are 20 மைனஸ் 20. இதை வந்து ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அதாவது 2 by 5 ஆகிடும். 1 2 is 2, 2 2s are 4. 49ல் ஒரு 20 கழிச்ச பிறகு 29 தான் வரும் பை 2 into 5 10. ஸோ சப்டிவிஷன் 2ல வேல்யூ வந்து 29 by 10. ஓகே, சப்டிவிஷன் 3ல பீட்டா ஆல்பா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்பா ப்ளஸ் 2 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் இதோட ப்ராடக்ட் தான் வரும். அதாவது பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் 2 மேலே ஆல்பா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் 2 ஆல்பா ப்ளஸ் 2 டு தி ஹோல் ஸ்கொயர். இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணிடலாம். அதாவது a plus b to the whole square equal to a square plus 2ab plus b square. ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆல்பா ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆல்பா இன்ட்டு 2, அதாவது 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர். அதே போல் இங்கே பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகே, கீழே டினாமினேட்டரில் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பீட்டா இன்ட்டு ஆல்பா ஆல்பா பீட்டா அண்ட் பீட்டா இன்ட்டு 2 2 பீட்டா, 2 இன்ட்டு ஆல்பா 2 ஆல்பா, 2 இன்ட்டு 2 4. ஃபர்தராக இங்கே ஒரு ஆல்பா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் ஒன்றா சேர்த்து எழுதிடுவோம். தேர் ஆஃப்டர் இது வந்து 2 2s are 4 4 ஆல்பா, இது வந்து 2 2s are 4 4 பீட்டா. கடைசியாக இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஒரு 4,
இது ஒரு 4. ஸோ எல்லா டேர்ம்ஸும் வந்தாச்சு. டினாமினேட்டரில் ஆல்பா பீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துருவோம். எடுத்த பிறகு இங்கே பீட்டா இங்கே ஆல்பா ப்ளஸ் 4. ஃபர்தராக இதுக்கும் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 4 காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். இந்த 4 and 4 ஆட் பண்ணி 8ன்னு போட்டுடுவோம். கீழே ஆல்பா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இதையும் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கலாம். பீட்டா ப்ளஸ் ஆல்பானாலும் ஆல்பா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தான். ஃபர்தராக இதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துருவோம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா வந்து 7/2. ஸோ ஸ்கொயர் போட்டுடுவோம். ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா வந்து 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு அகெயின் ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 7/2 ப்ளஸ் 8. அகெயின் ஆல்பா பீட்டா வந்து 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக 7/2 ப்ளஸ் 4. இப்போ 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். இங்கே 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். இங்கே 1:2 2 2s are 4. ஃபர்தராக 7க்கு ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49. 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இது வந்து -5 மட்டும்தான் இருக்குது. இங்கே 2 7s are 14. இங்கே ஒரு 8 இருக்குது பை இங்கே ஒரு 5/2 இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஆட் பண்ணி நம்ம 11ன்னு போட்டுடுவோம். 11 கடியில் ஒரு 1 போட்டுக்கலாம். இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணுறச்ச 8 - 5 3 and 3 + 14 17. ஸோ 49/4 + 17 17/1ன்னு எழுதிக்கலாம். அது இங்கே 5/2 + 11/1. ஸோ 4க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 4 தான் வரும். தென் 4க்கு மேலே இருக்கிறது அப்படியே போடணும். இது வந்து 4 × 17. 17 × 4 4 7s are 28. 2 கேரி பண்ணலாம். 4 1 is 4 4 + 2 6. ஸோ இது ஒரு 68. இங்கே 2க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். 2க்கு மேலே இருக்கிற 5 அப்படியே போடணும். 2 × 11 22. ஸோ ஃபைனலி 49 + 68 வந்து 117. ஸோ 117/4 by 22 + 5 27/2. இப்போ 117/4 அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணிவிடும். அதாவது 2 மேலே போயிடும், 27 டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ 1 2 is 2 2 2s are 4. இது வந்து 9 டேபிளில் அடிக்கலாம் பாருங்கள். 3 9s are 27. இது பார்த்தீங்கன்னா 1 9 is 9. ரிமைண்டர் 2 எடுத்து 7க்கு முன்னாடி போட்டால் 27. 3 9s are 27. ஸோ மேலே 13. இது வந்து 2 × 3 6. ஓகே, that's all.